வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பேரு வெள்ளை காக்கா. இது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு 6 பொண்டாட்டிக்க வைஃப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த ராஜா எல்லாருக்கும் அந்த 6 பேருக்கும் ஒரு 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 மூட்டை எள்ளை தராரு. அந்த எள்ளெல்லாம் எத்துன்னு போய் நீங்க எண்ணெயாக்கி எனக்கு எத்தாரணும் அப்படின்னு சொன்ன உடனே 6 பேரும் கிளம்பி போய் எத்துன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் எள்ளு தாங்கன்னு சொல்லிட்டு 5 பேர்கிட்ட வெள்ளை காக்கா கேட்டுச்சு. ஆனால் அந்த வெள்ளை காக்காவுக்கு யாருமே தரல. ஆனால் ஆறாவதா இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்ட உடனே ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு ஒருத்தர் தராங்க. தந்த உடனே அவங்க எல்லாரும் எண்ணெயாக்கி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த பிறகு பார்த்தா இந்த ஆறாவதா இருக்கிறவங்களுக்கு மட்டும் எண்ணெய் கம்மியாக இருக்கு. ஆனால் இது ஃபஸ்ட்டு 5 பேருக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்கு. அதனால ஆறாவதா இருக்கிறவங்க ராஜா வெளியே தள்ளிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே நடந்து போய் அந்த வெள்ளை காக்காவை தேடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு காடு இருந்துச்சு. அந்த காடு கிட்ட போய் வெள்ளை காக்கா வீடு எங்கே இருக்குன்னு கேட்ட உடனே நீ 3 சுற்று சுற்றிட்டு வான்னு சுற்றிட்டு வந்தால் தான் நான் சொல்லுவேன்னு சொன்ன உடனே அந்த காட்டை 3 சுற்று சுற்றிட்டு வந்த உடனே அந்த காடு அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவிலில் போய் நீ கேட்டினா சொல்லணும்னு சொன்ன உடனே அவங்க போனா அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சு. அந்த பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிக்கினா அந்த வெள்ளை காக்கா வீடு எங்கன்னு. ஆனால் இந்த வெள்ளை காக்கா வீடு சொல்லவே அந்த பிள்ளையார் சொன்னாங்க 3 சுற்று சுற்றி என்னை குளிப்பாட்டினாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே 3 சுற்று சுற்றி பக்கத்தில் இருக்க ஏரியிலேருந்து தண்ணி எடுத்தாந்து ஊற்றி அவங்க குளிப்பாட்டின உடனே நீ போய் அந்த அரச மரத்துக்கிட்ட போய் கேரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரச மரத்துக்கிட்ட போய் கேட்ட உடனே நீ வெள்ளை காக்கா வீடு எங்கன்னு கேட்ட உடனே அந்த அரச மரம் சொல்லுச்சு, நீ என்னை 3 சுற்று சுற்றி என்னை 3 கடி அப்படின்னு சொன்ன உடனே 3 சுற்றி சுற்றி ஒரு 3 கடி கடித்த உடனே அங்கே அந்த மரம் சொல்லிச்சு, அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போய் கேளு அப்போ தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முருங்கை மரத்துக்கிட்ட கேட்ட உடனே அந்த வெள்ளை காக்கா வீடு எங்கன்னு அங்கே அந்த முருங்கை மரம் சொல்லிச்சு, என்னை 3 சுற்று சுற்றி எண்ணெயும் 3 கடின்னு சொன்ன உடனே அவங்களும் 3 சுற்று சுற்றி அந்த முருங்கை மரத்தையும் 3 கடித்த உடனே நீ போய் அங்கே ஒரு ஆடையும் மாட்டையும் மேய்க்கிறவன் இருப்பான், அவங்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவன்கிட்ட போய் கேட்ட உடனே எனக்கு நீ அந்த வெள்ளை காக்கா வீடு இருக்கிற இடம் சொல்லணுன்னா நீ எனக்கு என்னோட மாடெல்லாம் மேய்ச்சி எனக்கு நீ மாட்டை குளிப்பாட்டி பண்ணையில் விட்டுடணும், பூட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கேட்டா நீ போய் அங்கே ஒரு துணி துவைக்கிறவன் வைப்பான், அவங்கிட்ட போய் கேளு அப்போதான் அவன் சொல்லுவான் சொன்ன உடனே போனா அங்கே துணி துவைக்கிறவன் வந்தான், கண்ணுக்கு தெரிஞ்சான். உடனே போய் எனக்கு அந்த வெள்ளை காக்கா இருக்கிற வீடு எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டு சொல்லணும்னா நீ எனக்கு ரொம்ப அது எனக்கு நீ என்னோட துணியெல்லாம் துவைச்சி தரணும் அப்போ தான் சொல்லுவேன்னு சொன்னோடனே அவள் துணியெல்லாம் துவைச்சி அரிசி காய போட்டு தரா. அதுக்குமா அங்கே நீ நேராக போய் அந்த மரத்துலேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினா உனக்கு ஒரு மரம் தெரியும், அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கும்னு சொன்ன உடனே அந்த மரத்துக்கிட்ட போய் திரும்பி போனால் அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை போய் தட்டி வெள்ளை காக்கா கதவை தர அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெள்ளை காக்கா கதவு திறந்துச்சு. கதவு திறந்த உடனே அந்த வெள்ளை காக்கா கேட்டுச்சு, என்ன வேணும் என்ன விஷயம்னு கேட்ட உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே உனக்கு மெத்து போட்டி வேணுமா இல்லை கலகலை போட்டி வேணுமான்னு கேட்ட உடனே அவள் கலகலை போட்டின்னு சொன்ன உடனே ஒரு பொட்டி ஃபுல்லாக
தங்கத்தை அடுக்கி ஒரு வண்டியில் வச்சு அவளுக்கு தந்த உடனே அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த துணிக்காரங்கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மூட்டை துணியை அடுக்கி தந்த உடனே அந்த அந்த அடுக்கி தந்த மூட்டையை எடுத்துக்கின்னு அவள் போயிட்டு இருக்கும்போது வழியில் அந்த மாடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாடு 10 ஆடுலாம் தந்த உடனே ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த முருங்கை மரத்தை பார்த்தோன்னே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கீழே தோண்டிப்பாரு உனக்கு 10 மூட்டை பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே தோண்டி 10 மூட்டை பணத்தையும் எடுத்து வச்சுக்கின்னு அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கும்போது அந்த அரச மரத்தை பார்த்து எனக்கு என் கீழே 10 மூட்டை பணம் இருக்கு அதை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையார் கோயிலாண்ட போயிட்டு வேண்டிக்கினா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அப்போ சொன்னாங்க. எனக்கு இந்த பிள்ளையார் சொல்லிச்சு நீ எனக்கு கீழே 10 மூட்டை பணம் இருக்குன்னு சொன்னோடனே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டு இருக்கும்போது வழியில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டியான்னு வர வைத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் அங்கே இப்போ ராஜா கிட்ட போன உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கின உடனே ஃபஸ்ட்டு இருந்த 5 பேரை துரத்திட்டு இவங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டார் ராஜா. நன்றி.